எந்நேரமும் காதுல மாட்டிட்டே சுத்துறீங்களா? ஹெட்போன் பயன்படுத்துபவர்களே உஷார். இன்றைய நாட்களில் மொபைல்கள் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதோ அதே அளவிற்கு மொபைல் வைத்திருப்பவர்கள் ஹெட்போன் வாங்குவதிலும் கவனம் செலுத்தி வருகின்றனர். ஏனென்றால் வெளியில் செல்லும் பொழுது ஹெட்போன் பயன்படுத்தினால் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நமக்கு தேவையான பாடல்களையோ அல்லது ஏதேனும் செய்திகளையோ பார்த்து கொண்டே வர முடிகிறது. மேலும் மொபைலில் இருந்து வரும் சத்தங்களை விட ஹெட்போன் பயன்படுத்துவதால் வரும் சத்தம் கொஞ்சம் தெளிவாக இருப்பதினால் அனைவரும் இதனை பயன்படுத்துவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இன்று பல வகையான ஹெட்போன்கள் நமக்கு கிடைக்கின்றது. 100 ரூபாயிலிருந்து ஆயிரக்கணக்கில் செலவு செய்து ஹெட்போன்களை அனைவரும் வாங்கி வருகின்றனர். வாகனம் ஓட்டும் பொழுது கூட ஏதேனும் போன் கால் வந்தால் ஹெட்போனை பயன்படுத்தி பேசிக்கொண்டே செல்வதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இது பல சமயங்களில் நம்மை விபத்துகளில் கொண்டு போய்விடும் அளவிற்கு மாறிவிடுகிறது. என்னதான் ஹெட்போனால் பல நன்மைகள் நமக்கு கிடைத்தாலும் சில தீமைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் இருக்கின்றது. உதாரணமாக எப்போது பார்த்தாலும் ஹெட்போன்களை பயன்படுத்திக் கொண்டு ஏதாவது ஒரு பாடல் அல்லது படமோ பார்த்து கொண்டே இருப்பவர்கள் எப்போதும் ஹெட்போன் அவர்களின் காதுகளில் இருப்பதால் ஏதேனும் சிறிய வலி ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. மேலும் சத்தம் அதிகமாக வைத்து கேட்கும் பொழுது காதுகளில் இருக்கும் மிகவும் மெல்லிய ஜவ்வுகள் கிழிந்து காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. மேலும் இதனை தொடர்ந்து பயன்படுத்துவதால் சிலருக்கு கேட்கும் திறனை இழந்துவிடும் அளவிற்கு ஆபத்து நிறைந்ததாகவும் உள்ளது. இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் பயன்படுத்தியே ஆக வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு விரைவில் தலைவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். இப்படி பல பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்படுவதற்கு ஹெட்போன்கள் வழிவகை செய்து வருகின்றது. இந்த நிலையில் ஹெட்போன் பயன்படுத்தியதால் தற்போது பிரபலம் ஒருவர் தனது காது கேட்கும் தன்மையை இழந்துள்ளார். இது குறித்து செய்திகள் தற்பொழுது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. அது குறித்து விரிவாக காணலாம். 80sகளில் இருந்து ஹிந்தி பாடல்களை பாடி அதிகளவில் ரசிகர்களை பெற்று வந்தவர்தான் அல்கா யாக்னிக். அவர் இதுவரை 9000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி அசத்தி வந்துள்ளார். முதலில் ஹிந்தி திரைப்படங்களில் மட்டுமே பாடி வந்த இவர் அதன் பிறகு தமிழில் ஓரம்போ என்ற ஆர்யா நடிப்பில் வெளியான திரைப்படத்தில் முதலில் இது என்ன மாயம் என்ற பாடலை பாடினார். இதனைத் தொடர்ந்து தமிழிலும் பல திரைப்படங்களில் பாடல்களை பாட ஆரம்பித்தார். இவ்வாறு சினிமாக்களில் மட்டுமல்லாமல் பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று வரும் இவருக்கு காதிலே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதனால் காது கேட்காமல் போயுள்ளது. இது குறித்த செய்தி தற்போது வெளியாகியுள்ளது. இந்த பிரச்சனை குறித்து தனது சமூக வலைதளத்தில் அல்கா யாக்னிக் பதிவு ஒன்றை செய்துள்ளார். சமீபத்தில் பிளைட்டில் இருந்து வெளியேறி வந்த பொழுது தனக்கு எந்த ஒரு சத்தமும் கேட்கவில்லை என்றும் அது ஏதோ பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்பது தெரிய வந்ததாகவும் கூறியுள்ளார். ஏதோ வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதால் மிகவும் நுண்ணிய சத்தம் கேட்க முடியாமல் போய் உள்ளதாகவும் தொடர்ந்து பாடல்களை பாடும் பொழுது ஹெட்போன்கள் பயன்படுத்தியதால் இவ்வாறு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று மருத்துவர்கள் கூறியுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகிறது. மேலும் இந்த பிரச்சனைக்காக தற்போது தொடர்ந்து சிகிச்சை எடுத்து வருவதாகவும் விரைவில் ரசிகர்களின் வேண்டுதல்கள் படி சரியாகிவிடும் என கூறியுள்ளார். இது குறித்த செய்தி தற்போது இணையதளத்தில் வெளியாகி ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.